தேர்வர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணம் சீரீஸில் பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு அழகா 6 யூனிட் 6ல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பிறமொழி சொற்கள், இது ஃபுல்லாக அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஒன், அங்கத்தினர் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து என்னது? உறுப்பினர். ஓகேங்களா? தென் அதிகாரி. அதிகாரினா தமிழ் சொல் வந்து என்னது? அலுவலர். அதிகாரி அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அலுவலர். தென் அடுத்ததாக அதிபர். இப்போ அமெரிக்கா அதிபர் அதெல்லாம் சொல்கிறோம்ல, ரஷ்யா அதிபர்லாம் சொல்கிறோமா? அதிபர்னா அதற்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் அந்நியர் அப்படின்னா அயலார். அந்நியர் அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது? அயலார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அபிஷேகம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? குடமுழுக்கு. ஓகேங்களா? அபிஷேகம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து குடமுழுக்கு. தென் அடுத்தது வந்து என்னது? அபூர்வம். அபூர்வம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னதான்? புதுமை. ஓகேங்களா? இதுனா அபூர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்குறோமா? அப்போனா இது வந்து அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? புதுமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பாருங்கள், அடுத்த அர்த்தம்னு இதில் இருக்குது பாருங்கள். அர்த்தம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்னது? பொருள். இப்போ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறோமா? பட் அர்த்தம்ன்றது பிறமொழி சொல். அப்போ நான் இங்கே கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கணும்? இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு புக் பேக் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? இப்போ வந்து பண்டகசாலையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ அர்த்தம் அப்படின்னா என்னது? பொருள் அப்படின்றதான் தமிழ் சொல். இது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். தென் அடுத்தது பாருங்கள், அலங்காரம். அலங்காரம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. ஒப்பனை அப்படின்றது தான் என்னது? தமிழ் சொல். ஒப்பனை கலைஞர்கள் அப்படின்றதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நீங்கள் இப்போ வந்து பழைய காலத்து படங்கள்லாம் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வரையில் ஒப்பனை கலைஞர்கள் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அலங்காரம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? இப்போ தான் நம்ம இந்த அலங்காரம் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அவசரம். அவசரம் அப்படின்றது என்னது? விரைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் அவசரமாக போகணும் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? விரைவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது அனுமதி. அனுமதி அப்படின்றது என்னது? இசைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அனுமதின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? இசைவு. அனுமதினா இங்கிலீஷில் என்னது? பெர்மிஷன் அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்தது பாருங்கள், ஆபத்து. இது ரொம்ப ஆபத்தான பகுதி, இல்லை இது ரொம்ப ஆபத்தான பயணம் அப்படின்னா ஆபத்துனா அதற்கான தமிழ்ச்சொல் என்னவா? இடர் அப்படின்னு அர்த்தமா? ஓகேங்களா? இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது. ஆபத்து அப்படின்னாலும் என்னது தான்? இடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பாருங்க, ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு செயலையுமே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, தொடங்குறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சில சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ஒரு சில இடத்துல தொடக்கப்பள்ளி அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தொடக்கம் அப்படின்றது தான் கரெக்ட். ஏன்னா அங்கேருந்து தானே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பள்ளி படிப்பை வந்து தொடங்குறோம். அப்போ தொடக்கம் அப்படின்றதான் தமிழ்ச்சொல். அடுத்தது பாருங்கள், ஆராதனை. ஆராதனை அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா வழிபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆராதனை அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? வழிபாடு. தென் அடுத்தது என்னது? இருதயம். இருதயம் அப்படின்னா அதனுடைய தமிழ்ச்சொல் வந்து என்னது? நெஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், உத்தரவு. உத்தரவுனா என்னது? கட்டளை. அனுமதி அப்படின்னா இசைவு. இது வந்து நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறீங்க, அதாவது கட்டளை கொடுக்குறோம், நம்ம கமாண்ட் பண்ணுறோம் ஒருத்தவங்களுக்கு. ஓகேவா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்தது உபயோகம். இந்த பொருளாக உபயோகப்படாதுப்பா அப்படின்னு சொல்கிறோமா? பட் அதுக்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா பயன் அப்படின்னு அர்த்தம். இந்த பொருளெல்லாம் பயன்படாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அடுத்தது உற்சாகம். இன்றைக்கி என்ன ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா உற்சாகம் அப்படின்றது என்ன கிடையாது? தமிழ்ச்சொல் கிடையாது. இன்றைக்கி என்ன ரொம்ப ஊக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். திருக்குறள்லேயே நம்ம இந்த ஊக்கம் அப்படின்ற வார்த்தையை தான் வள்ளுவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கவனமாக இருக்கணும், இல்லை கவனமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கருத்து. இப்போ வந்து கண்ணும் கருத்துமா படிக்கிறான், அப்போ கவனமாக படிக்கிறான், ரெண்டுமே ஒரே மீனிங்காக. அப்போ ஆனால் கவனம் அப்படின்றது என்ன கிடையாது? தமிழ்ச்சொல் கிடையாது. அது வந்து ஒரு பிறமொழிச்சொல். கருத்து அப்படின்னா தான் அது வந்து என்னது? அது வந்து ஒரு தமிழ்ச்சொல். ரொம்ப கருத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது கிராமம். கிராமம் அப்படின்றதான் இப்போ நம்ம அதிகமாக பேச்சு வழக்குலையும் சரி எழுத்து வழக்குலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதற்கான சரியான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றூர் அப்படின்றது. ஓகேங்களா? கிராமம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது? சிற்றூர். அடுத்தது குமாரன். குமாரன் அதற்கான தமிழ்ச்சொல் வந்து புதல்வன். இது நம்ம நிறைய பெரும்பாலான திருமண பத்திரிகைகளில் நம்ம வந்து பார்த்துருப்போம். குமாரன் அப்படின்னா இவங்களுடைய புதல்வனுக்கும் இவங்களுடைய புதல்விக்கும். அப்போ குமாரன் அப்படின்னா புதல்வன், குமாரி அப்படின்னா புதல்வி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க,
கோபம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. சினம் அப்படின்றது தான் என்னது தமிழ்ச்சொல். இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் அன்றாடம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எப்படி இப்போ மன்னிப்புன்றது தமிழ்ச்சொல் கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு விஜயகாந்த் சாரோட படத்தை பார்த்துட்டு மன்னிப்புன்றது தமிழ்ச்சொல்னு ஒரு எக்ஸாமில் வந்து போட்டு வந்திருப்போம். பட் ஆக்சுவலாக மன்னிப்புன்றது என்னது, உருது மொழிச்சொல். அதே மாதிரி கோபம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. அதற்கான தமிழ்ச்சொல் வந்து சினம். அடுத்தது விஞ்ஞானம் அப்படின்றது அறிவியல். ஓகேங்களா, விஞ்ஞானம் அப்படின்னா என்னதுன்னா அறிவியல் அப்படின்னு அர்த்தம். தென் அதுக்கப்புறம் விரதம். விரதம் அப்படின்றது இப்போ யூஸ்வலாக நம்ம ஜென்ரலாக பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன நீ விரதமா அப்படின்னு சொல்லி கேட்போம். பட் அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னென்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இஸ்லாமிய நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரம்ஜான் பெருநாளுக்காக நோன்பு இருப்பாங்க. 40 நாளோ சம்திங் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோன்பு இருப்பாங்க. அப்போ நோன்புன்றது தான் கரெக்டு, விரதம்ன்றது தமிழ்ச்சொல் கிடையாது. அடுத்தது பாருங்கள், சாவி. சாவினா என்னது, திறவுகோல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சந்தா, அதாவது மாதாந்திர தொகை கட்டுறோம் இல்லையா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அலைபேசிக்காக இருக்கலாம், தொலைக்காட்சிக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கருவிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சந்தா வந்து கட்டுறோம். மாதம் மாதம் நம்ம கட்டுவோம் இல்லையா. ஆனால் அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னென்னா கட்டணம், மாதாந்திர கட்டணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு சில பிறமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சில சொற்கள் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.